திரவ நைட்ரஜன் மூலம் தயாரிக்கப்படும் ஸ்மோக் பிஸ்கட் சாப்பிட்ட சிறுவன் வலியால் அலறி துடித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் உயிரை பறிக்கும் திரவ நைட்ரஜனை உட்கொண்டால் என்ன ஆகும் என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. பார்க் என எங்கு சென்றாலும் சின்னதாக ஸ்டால் போட்டு புகையோடு இருக்கும் பிஸ்கெட்டுகளை குட்டீஸ்கள் சுவைத்து சாப்பிடுவதை பார்த்திருப்போம். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் ஆபத்து நிச்சயம் நமக்கு தெரியாது, குறிப்பிட்ட ஒரு வீடியோவை பார்க்கும் வரை. திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட வீடியோதான் பெற்றோரை பதற வைத்திருக்கிறது. கர்நாடகாவைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் அங்குள்ள பொருட்காட்சியில் உள்ள கடையில் இருந்து ஸ்மோக் பிஸ்கெட்டை சாப்பிட்ட அடுத்த நொடியே வலியால் கதறி துடித்தது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வீடியோவை வெளியிட்ட இயக்குனர் மோகன்ஜி இந்த ஸ்மோக் பிஸ்கெட்டை தடை செய்ய வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கையும் விடுத்திருந்தார். திரவ நைட்ரஜன் என்றால் என்ன, அது உட்கொண்டால் என்ன ஆபத்தை விளைவிக்கும் என்பதை பார்க்கலாம். இந்த திரவ நைட்ரஜன் ஒரு நிறமற்ற, மணமற்ற, சுவையற்ற வாயு ஆகும். இதன் வெப்பநிலை -196 டிகிரி செல்சியஸ் என்று கூறப்படுகிறது. அதாவது எந்த ஒரு பொருளையும் அதிவிரைவில் உறைய வைக்கும் திறன் கொண்டது இந்த திரவ நைட்ரஜன். இதை புரியும்படி ட்ரை ஐஸ் என்று சொல்லலாம். பொதுவாக ஐஸ்கிரீம் போன்ற பொருட்கள் கரையாமல் இருக்க ட்ரை ஐஸ் எனப்படும் இந்த திரவ நைட்ரஜனே பயன்படுத்தப்படுகிறது. அந்த ட்ரை ஐஸ்களை 5 வினாடிகள் கையில் தொட்டாலே போதும், நம் கையில் துளை விடும் அளவிற்கு வலியை உண்டாக்கும். அப்படிப்பட்ட ஆபத்தான திரவ நைட்ரஜனை உணவுப் பொருளுடன் சேர்ந்து சாப்பிட்டால் உடல் என்னவாகும் என்பதை யோசித்தால் நடுங்கத்தான் செய்யும். திரவ நைட்ரஜன் பிஸ்கட் சாப்பிட்டு சிறுவன் அலறி துடிக்கும் வீடியோ எதிரொலியால் உஷாரான தமிழக உணவு பாதுகாப்புத்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. திரவ நைட்ரஜன் மூலம் தயாரிக்கப்படும் ஸ்மோக் பிஸ்கெட் வகைகளை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம் என்றும், திரவ நைட்ரஜனால் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் உயிரையே பறிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அந்த பிஸ்கெட் உள்ள ஒரு தண்ணி மாதிரி ஒரு விஷயத்தை ஊத்துறாங்க, அது எல்லாருமே நீங்க பாப்பீங்க. நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு கண்டிப்பா நல்லது கிடையாது. அது எது தொடுதோ, அந்த லிக்விட் நைட்ரஜன் எது தொடுதோ அது ஃப்ரீஸ் ஆகி உடஞ்சி போயிடும். ஈவன் நம்ம தொட்டாலுமே நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகி உடஞ்சி போயிடும். அந்த வகையான ஒரு டீப் ஃப்ரீசிங் பாயிண்ட்ல இருக்கிறது. இட் வில் காஸ் சிவியர் பெயின். அது பட்ட உடனே நரம்பு மண்டலங்களில் ஒரு ஷார்ப் பெயின் உண்டாகும். அப்படி உண்டாச்சு அப்படின்னா அது கண்டிப்பா உபாதைகளை கொடுக்கும். இதனிடையே திரவ நைட்ரஜன் கலந்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்தால் 10 லட்சம் ரூபாய் அபராதம் மற்றும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழகம் முழுவதும் உள்ள கடைகளில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். சாக்கரின் கலந்த கேக் சாப்பிட்ட சிறுமி பலி, பஞ்சு மிட்டாயில் கெமிக்கல் என்ற வரிசையில் இப்போது அடுத்த ஆபத்தாக உருவெடுத்திருக்கிறது ஸ்மோக் பிஸ்கெட். அடம் பிடித்து உங்கள் குழந்தை கேட்டாலும் கண்டிப்போடு நோ சொல்லிவிட்டு ஆரோக்கியமான உணவுகளை கொடுப்பதே அவர்களின் எதிர்காலத்திற்கு நல்லது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.